ஈஷாய நமக. முருகாசரணம். ஒரு பெண் தன்னைத்தனி ஆளாக நின்று 171 அடி உயரத்துக்கு பிரம்மாண்டமான ஒரு ஆலய கோபுரத்தை கட்டுவது என்பது சாதாரண விஷயமல்ல. அதுவும் 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடந்தபோது இந்த சாதனையை அந்த பெண் நிகழ்த்தியது பிரமிக்கத்தக்கது. அந்த பெண் சாதாரண பெண் அல்ல. அவர் ஒரு சித்த புருஷர். சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு உயர் சித்த நிலை பெற்றவர். பொதுவாக ஒவ்வொரு சித்தருக்கும் குரு என்று யாராவது இருப்பார்கள். ஆனால் இந்த பெண்ணுக்கு சிவபெருமானே குருவாக இருந்தார். குரு என்று வேறு யாரையும் தேடாமல் பிறவியிலே சிவன் மீது சித்தம் வைத்த அந்த பெண் நடத்திய அற்புதங்கள் ஏராளம். அந்த பெண்ணின் பெயர் அம்மினி அம்மாள். பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமான திருவண்ணாமலையில் அவர் வாழ்ந்தார் என்று சொல்வதை விட அற்புதங்களை நிகழ்த்தி அருளாளராக திகழ்ந்தார் என்றே சொல்லலாம். அந்த ஆலயத்தில் வடக்கு பகுதி கோபுரம் மட்டும் கட்டப்படாமல் இருந்தது. அதாவது கோபுரம் கட்ட அடித்தளம் போடப்பட்டு பிறகு ஏனோ கட்டப்பட முடியாமல் அப்படியே மொட்டையாக நின்று போனது. எத்தனையோ பேர் முயன்றும் அந்த கோபுரத்தை கட்ட இயலவில்லை. ஈசனுக்கு தெரியும் எந்த வேலையை யாரிடம் கொடுத்து எப்படி முடிக்க வேண்டும் என்று. அதன்படி திருவண்ணாமலை ஆலய வடக்கு கோபுரத்தை கட்ட அம்மினி அம்மாளை ஈசன் தேர்வு செய்து அருள் புரிந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகில் உள்ள சென்னசமுத்திரத்தில் கோபால் பிள்ளை ஆயி தம்பதிக்கு 1735ஆம் ஆண்டு மார்கழி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் அம்மினி அம்மாள் பிறந்தார். அவரது உண்மையான பெயர் அருள்மொழி. சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த அவருக்கு சிறு வயதிலேயே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மீது அளவு கடந்த பக்தி ஏற்பட்டது. தங்கள் மகள் எப்போதும் அருணாச்சலேஸ்வரர் பெயரை உச்சரித்து கொண்டே இருப்பதை பார்த்து பயந்து போன அவர் பெற்றோர் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தனர். சொந்த மாமன் மகனை மணமகனாக பேசி முடித்தனர். இதை அறிந்த அம்மினி அம்மாள் தான் இதற்காக பிறவி எடுக்கவில்லை என்று கூறி வேதனை தாங்காமல் சுமார் 1 மைல் தொலைவில் உள்ள கோமுட்டி குளத்துக்குள் குதித்து விட்டார். ஊரே திரண்டு வந்து குளத்துக்குள் இறங்கி தேண்டினார்கள். அம்மினி அம்மாளை காண முடியவில்லை. 3வது நாள் குளத்திலிருந்து அம்மினி அம்மாள் வெளியில் வந்தார். ஊரே திரண்டு ஆச்சரியப்பட்டது. குளக்கரை மண்ணை எடுத்து அவர் கொடுக்க அது அவள் பொறியாக மாறியது. அம்மினி அம்மாள் சித்த புருஷராக மாறியிருப்பது அப்போது தான் அவர் பெற்றோருக்கும் ஊருக்கும் தெரிய வந்தது. தினமும் அண்ணாமலையாருக்கு தொண்டு செய்வதும் கிரிவலம் செல்வதுமாக இருந்த அவருக்கு ஒரு நாள் வடக்கு கோபுரத்தை கட்டும் பணியை தொடங்கு என்று ஈசன் உத்தரவிட்டார். அம்மினி அம்மாள் சித்தர் சக்தி பெற்றிருந்தாலும் முதலில் அவருக்கு பிரமிப்பாகத்தான் இருந்தது. அம்மினி அம்மாளின் ஆற்றலை அறிந்து வியந்த வணிகர்களும் பொதுமக்களும் தங்களால் இயன்றதை இப்படி சேர்த்த பணத்தை கொண்டு கோபுரம் கட்டும் வேலையை அவர் மேற்கொண்டார். கோபுரம் ஒவ்வொரு நிலையாக கட்டி முடிக்கப்பட்டது. 1 முதல் 5 நிலைகள் வரை கட்டி முடிக்கப்பட்ட போது அம்மினி அம்மாளுக்கு மீண்டும் பணம் தேவைப்பட்டது. பொதுமக்களிடமும் வணிகர்களிடமும் திரும்ப திரும்ப எத்தனை தடவைதான் பண உதவியும் பொருளுதவியும் கேட்க முடியும்? எனவே மைசூர் மகாராஜாவிடம் போய் பொன் பொருள் உதவிகள் கேட்க அவர் தீர்மானித்தார். மறுநாளே மைசூருக்கு பயணமானார். அரண்மனையை அடைந்தபோது வாசலில் நின்ற வாயிற்காப்பாளன் அவரை உள்ளே விட மறுத்தான். அம்மினி அம்மாளின் எளிமையான கோலத்தை பார்த்து சந்தேகமடைந்து வாயிற்காப்பாளன் அவரை ஒரு ஓரமாக உட்கார வைத்தான். காலையில் வந்தவர் மதியம் வரை அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அதே சமயத்தில் அரண்மனை உள்ளே தர்பார் மண்டபத்தில் ஒரு சுவாரஸ்யம் நடந்து கொண்டிருந்தது. லகிமா ஆற்றலால் உலகின் எந்த பகுதிக்கும் சென்று வந்துவிடும் சக்தியை பயன்படுத்தி அம்மினி அம்மாள் அரண்மனைக்குள் சென்றார். பொதுவாக சித்தர்களுக்கு ஒரே நேரத்தில் 2 அல்லது 3 இடங்களில் தோன்றும் ஆற்றல் உண்டு. இந்த ஆற்றலை பயன்படுத்தி அம்மினி அம்மாள் அரண்மனைக்குள் சென்றிருந்தார். அதே சமயத்தில் அரண்மனை வாசலில் வாயிற்காப்பாளனால் தடுக்கப்பட்ட இடத்திலும் அம்மினி அம்மாள் இருந்தார்.
உரிய அனுமதியின்றி ஒரு பெண் தன் அருகே வந்து நிற்பதை கண்டதும் மகாராஜா மிகவும் ஆச்சரியமடைந்தார். நீ யார்? எப்படி உள்ளே வந்தாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அம்னி அம்மாள் தன்னை பற்றியும் திருவண்ணாமலை ஆலயத்தில் கோபுரம் கட்டி வரும் தகவலையும் சொல்லி அந்த கோபுர பணியை நிறைவு செய்ய பொன்னும் பொருளும் கேட்க வந்திருப்பதாக கூறினார். மேலும் வாயிற்காப்பாளன் தன்னை உள்ளே விட மறுத்ததால் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் தோன்றும் சித்தாடல் மூலம் உள்ளே வந்ததாக தெரிவித்தார். இதை கேட்டதும் மைசூர் மகாராஜா நம்ப முடியாமல் பார்த்தார். பிறகு வாயிற்காப்பாளனை வர சொல்லி உத்தரவிட்டார். மகாராஜா இருக்கும் அவைக்குள் வந்த வாயிற்காவலன் சற்று அதிர்ச்சியுடன் அம்மினி அம்மாளை பார்த்து, உங்களை நான் உள்ளே விடவில்லையே, வெளியில்தானே அமர இருந்தீர்கள், உள்ளே எப்படி வந்தீர்கள் என்றான். உடனே மகாராஜா நீண்ட நேரமாக அந்த அம்மாளுடன் தான் பேசிக்கொண்டிருப்பதாக கூறிவிட்டு வாயில்காவலுடன் வெறுவெறுவென வாசல் பகுதிக்கு வந்தார். அங்கும் ஒரு ஓரமாக அம்மினி அம்மாள் அமர்ந்திருந்தார். அவரை அழைத்து கொண்டு உள்ளே சென்றபோது சபைக்குள் இருந்த அம்மினி அம்மாள் மாயமாய் மறைந்திருந்தார். உடனே வந்திருப்பவர் சாதாரண பெண் அல்ல என்பதை மகாராஜா புரிந்து கொண்டார். அம்மினி அம்மாள் வடிவில் அண்ணாமலையாரே வந்துவிட்டதாக கருதினார். நன்கு உபசரித்தார். பட்டு சேலை ஒன்று பரிசளித்தார். பிறகு தனது பட்டத்து யானை மற்றும் குதிரைகள் ஒட்டகங்கள் நிறைய பொன்னும் பொருளும் ஏற்றி கோபுரத்தை கட்டி முடிக்குமாறு அம்மினி அம்மாளை மகாராஜா அனுப்பி வைத்தார். மைசூர் மகாராஜா கொடுத்த பொன் பொருட்களை கொண்டு கோபுரத்தின் 6வது மற்றும் 7வது நிலைகளை எளிதாக கட்டி முடித்தார். இன்னும் 4 நிலைகள் கட்ட வேண்டும். பணத்துக்கு என்ன செய்வது என்று தவித்தார். அண்ணாமலையாரே வழிகாட்டுங்கள் என்று ஆழ்ந்த தவத்தில் அமர்ந்து விட்டார். அப்போது அண்ணாமலையார் அவர் கனவில் தோன்றி, கோபுர வேலையை தொடங்கு, தினமும் வேலையை முடித்ததும் பணியாளர்களுக்கு விபூதியை அள்ளிக்கொடு, நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். அதன்படியே கோபுர வேலை நடந்தது. தினமும் மாலை பணியாளர்களுக்கு சம்பளத்துக்கு பதில் அம்மினி அம்மாள் திருநீரை அள்ளி கொடுத்து அது அவரவர் செய்த வேலைக்கேற்ற கூலியாக மாறியது. இப்படி கோபுரத்தின் 11 நிலைகளும் கட்டி முடிக்கப்பட்டன. இதன் மூலம் மனதில் துணிச்சலும் இறை அருளும் இருந்தால் எதையும் செய்து முடிக்க முடியும் என்பதை அம்மினி அம்மாள் தெளிவுபடுத்தினார். அவரது விடாமுயற்சியைக் கண்டு ஆங்கிலேயர்களும் வியந்து நின்றனர். 1701 அடி உயரத்துக்கு கட்டப்பட்ட அந்த கோபுரம் கிழக்கில் உள்ள ராஜ கோபுரத்துக்கு இணையானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் அம்மணி அம்மன் கோபுரத்திலும் ராஜகோபுரத்திலும் ஒரே மாதிரி தலா 13 கலசங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தெற்கில் உள்ள திருமஞ்சன கோபுரம் 157 அடி, மேற்கில் உள்ள வே கோபுரம் 144 அடி, வடக்கு கோபுரத்தை விட உயரம் குறைந்ததாகும். திருவண்ணாமலை ஆலயத்தில் ராஜகோபுரத்துக்கு அடுத்தபடியாக பெரிய கோபுரத்தை கட்டி சாதனை படைத்ததால் அந்த கோபுரத்தை எல்லோரும் அம்மினி அம்மன் கோபுரம் என்று அழைக்க நாளடைவில் அது நிலைத்து போனது. இந்த கோபுரம் கட்டி முடித்ததும் கோபுரத்துக்கும் ஆலயத்துக்கும் அம்மினி அம்மாள் தாமே முன்னின்று கும்பாபிஷேகம் நடத்தினார். பிறகு துறவி போல வாழ்ந்த அவர் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு திருநீர் கொடுத்து நோய் தீர்த்தார். திருநீர் மூலம் அற்புதங்கள் செய்து புகழ்பெற்ற அம்மினி அம்மாள் தன் 50வது வயதில் 1875ஆம் ஆண்டு தைப்பூசம் தினத்தன்று பரிபூரணம் அடைந்தார். திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் 8வது லிங்கமான ஈசானிய லிங்கம் எதிரில் அவருக்கு ஜீவ சமாதி அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு வழங்கப்படும் விபூதி பிரசாதம் மிகவும் புகழ்பெற்றது. மனக்கவலைகளை விரட்டும் மகத்துவம் அந்த ஜீவ சமாதி திருநீருக்கு உண்டு. அம்மினி அம்மாள் ஈசனோடு கலந்து சுமார் 180 ஆண்டுகள் ஆகிவிட்ட போதிலும் தன்னை நம்பும் பக்தர்களுக்கு அரூபமாக வந்து தேவையான உதவிகளை செய்து கொடுக்கிறார். குறிப்பாக கிரிவலம் வரும் பக்தர்களிடம் அவர் பேசுவதாக, அறிவுரைகள் சொல்வதாக நம்பப்படுகிறது. அவர் ஜீவ சமாதியில் சிறிது நேரம் தியானம் செய்தாலே மனம் லேசாவதை உணரலாம். நன்றி.